மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்க உள்ளார். மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றாலும் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கூட்டணிக்குள் தொடர்ந்து குழப்பம் நீடித்தது. காபந்து முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் தனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என அடம்பிடித்ததால் சிக்கல் தொடர்ந்தது. இந்நிலையில் மும்பையில் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மகாராஷ்டிர மாநில பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவேந்திர பட்னாவிஸ் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதையடுத்து மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் இன்று நடைபெறும் விழாவில் மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்க உள்ளார். அவருடன் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோரும் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.